ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வின் பண்ணிட்டோம். இந்தியா கப் அடிச்சிருச்சு. ஃபோர்த் T20ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம். சூப்பர் பேட்டிங். நம்ம எப்படி சொல்றதுனாக்க, இந்தியா வந்து ஒரே ஒரு விக்கெட்டை இழந்து 283 ரன் அடிச்சிருந்தாங்க. சூப்பராக அடிச்சிருந்தாங்க. இதில் யார் பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னாக்க, முக்கியமாக சொல்ல போனோம்னாக்க அபிஷேக் சர்மா 18 பாலுக்கு 36 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சஞ்சு சாம்சன் 56 பாலுக்கு 109 ரன் அடிச்சாரு. அதில் 9 4 சாரி 6 4 9 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா ரொம்ப சூப்பராக அடிச்சாரு. 47 பாலுக்கு 120 ரன் அடிச்சிருந்தாரு. 9 4 10 6 அடிச்சிருந்தாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் மாத்திரம் 255 இருந்துச்சு. ஸோ இதை அடுத்து நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. அவங்க வந்து எப்படி சொல்றது, 148க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 18.2 ஓவரில் அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம சைடு ஹர்ஷிப் சிங் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டு, ரவி பிஷ்னாய் 1 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, ரமன்தீப் சிங் 1 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ரீசெண்டா நம்ம டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் ரொம்ப சேடான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் T20ல சவுத் ஆப்பிரிக்கால பெஸ்ட் டீமா நம்ம இருந்தோம். இன்னும் சொல்ல போனாக்கா சஞ்சு சாம்சனோட கம்பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது குறித்து நான் நெட்ல சில நியூஸ் படிச்சப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, இந்த சீரியஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேப்டன், அதாவது T20 கேப்டன் வந்து சஞ்சுட்ட சொல்லியிருக்காரு, நீங்க வந்து எப்படி வேணாலும் நீங்க ஃப்ரீயா விளையாடுங்க, உங்களுக்கான சான்சஸ் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் அதனாலதான் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா அடிச்சு விளையாண்டாரு. அதாவது அவரோட ஒரிஜினல் கேமை வெளில கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் படித்தேன். எனக்கும் அது உண்மையா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அவரால் வந்து டீமுக்கு வருவாரு, பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாரு, தூக்கிடுவாங்க. அதே மாதிரி இது ரிப்பீட்டடா இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அவர் ரொம்ப சூப்பர்பா அடிச்சாரு. கண்டினியூஸா 2 T20 செஞ்சுரி அடிச்ச ஒரே இந்தியன் பேட்ஸ்மேன் அவர் தான். ஸோ இந்த T20 சீரியஸ்ல மாத்திரம் அவர் வந்து 4 மேட்ச்ல வந்து 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னாக்க, திலக் வர்மாவும் 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. திலக் வர்மா வந்து இந்த சீரியஸோட மேன் ஆஃப் த சீரியஸ் அந்த அவார்டை அவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ மொத்தப்படி சொல்ல போனாக்க, இந்தியாவோட இந்த சீரியஸ் T20 சீரியஸ் ரொம்ப சுமூகமா சந்தோஷமா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம தொடர்ந்து கிரிக்கெட் செய்தியில பேசுவோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.